வணக்கம். சற்று முன் 2/4/2026 அகவிலைப்படி உயர்வு, 4 மாத DA நிலுவைத் தொகை, அரசு ஊழியர்களுக்கு 2 ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்த முழு விவரத்தையும் பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அகவிலைப்படி DA உயர்வு சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தற்போது அனைவரின் கவனம் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் மீது திரும்பியிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம், சென்ற மாத இறுதியில், அதாவது மார்ச் 25ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது அகவிலைப்படி DA உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது நடைபெறவில்லை. அதற்கு முன்னதாக ஹோலி பண்டிகையை ஒட்டி அகவிலைப்படி அறிவிப்பு வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டாலும் அதுவும் நடைபெறவில்லை. இந்த நிலையில் தற்போது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அகவிலைப்படி அதிகரிப்பு சார்ந்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அகவிலைப்படி கணக்கீடு என்பது AICPI-IW தரவின் அடிப்படையில் செய்யப்படும். 2025 ஜனவரி முதல் டிசம்பர் வரை 12 மாத சராசரி மதிப்பின் அடிப்படையில் DA நிர்ணயம் செய்யப்படுகிறது. தற்போது இந்த மதிப்பு சுமார் 145.5 உள்ளது. DA சுமார் 60.33%, அது 60% ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும். இதனால் தற்போது உள்ள 58% அகவிலைப்படி 2% முதல் 3% வரை உயர்ந்து 60% அல்லது 61% வரை செல்ல வாய்ப்புகள் உள்ளது. DA கணக்கீடு செய்வதற்கான சூத்திரம்: DA சதவீதம் AICPI-IW 12 மாத சராசரி மைனஸ் 261.42 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. மார்ச் 25ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் DA உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்பட்டாலும் DA உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருவதாக கருதப்படும். இதன் காரணமாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதங்களுக்கான DA அரியர் தொகை ஒரே தவணையில் செலுத்தப்படும். இது ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் 2025 டிசம்பரில் முடிவடைந்தது. அதற்கு பின்பு வரக்கூடிய முதல் அகவிலைப்படி உயர்வாக இது இருப்பதால் இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் 8வது ஊதியக்குழு சார்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருவதால் இந்த DA உயர்வு எதிர்கால சம்பள கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு DA உயர்வு சார்ந்த அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரும் சூழல் உருவாகியுள்ளது. ஆனால் இதுவரை மத்திய அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. எனவே அடுத்த அமைச்சரவை கூட்டமே இந்த முக்கிய முடிவை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.